கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? What is the purpose of Jesus Christ came into the world? The Bible says Christ Jesus came into the world to save the sinner. What a beautiful scripture Bible quotes. Christ Jesus came into the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இந்த உலகத்தில் வெறுப்பும் கசப்பும் பகையும் விரோதமும் பிரிவும் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன் மனிதராய் வந்தார். பாடல் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எருசலேமிலே பெத்லகேம் என்கிற ஊரிலே ஒரு மாட்டு கொட்டையிலே ஒரு அற்புத குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறதற்கு முன்பாக வானத்தில் ஒரு நட்சத்திரம், வெள்ளி நட்சத்திரம், வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் தோன்றியது. இதை ஆராய்ந்த வான ஆராய்ச்சியாளர்கள் இந்த நட்சத்திரம் ஒரு தெய்வீக குழந்தை இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு காலக்கணிப்போடு கூட அந்த குழந்தையை தேடி அந்நாட்டு அரசன் ஏரோது இடத்தில் வந்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி அந்த அரசாங்கத்தில் கேட்டபொழுது, அவர் அரச கொட்டையில் பிறக்கவில்லை, ஆனால் அவர் பெத்லகேம் ஊரிலே மாட்டு கொட்டலிலே அவர் ஒரு மனிதனாய் பிறந்திருந்தார். கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அவர் பிறந்தார். பிறந்ததனுடைய காரணம் என்ன? What is the purpose of Jesus Christ came into the world? The Bible says Christ Jesus came into the world to save the sinner. What a beautiful scripture Bible quotes. Christ Jesus came into the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இந்த உலகத்தில் வெறுப்பும் கசப்பும் பகையும் விரோதமும் பிரிவும் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன் மனிதராய் வந்தார். இது உண்மை உள்ள வார்த்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு உலகத்தில் வந்தார். எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க வந்தார். இது எப்படிப்பட்ட வார்த்தை? இது ஒரு கற்பனை கதை அல்ல, அல்லது இது ஒரு புராண கதை அல்ல. இது ஏதோ சொல்லப்பட்ட வழிவழியாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இது உண்மை உள்ள வார்த்தை. இது உண்மை உள்ள வார்த்தை தானா அப்படின்னா நாம தத்ரூபமா அறிய முடியும். இது உண்மை உள்ள வார்த்தை தான் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. நம்முடைய தேசத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே ஜம்புலிங்கம் என்கிற ஒரு மாபெரும் தீவிரவாதி என்று
சொல்லப்பட்ட ஒரு ஜம்புலிங்கம் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் அநேக கொலைகளை செய்தான். அவன் வாழ்க்கையை யாரும் மாற்ற முடியல. அரசாங்கம் எவ்வளவு முயற்சி எடுத்து, எவ்வளவு பணம் செலவு பண்ணி, எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். ஏறக்குறைய நம்ம வீரப்பன் காட்டுல வாழ்ந்த மாதிரி ஒரு ஜம்புலிங்கம். அவனை யாராலும் மாற்ற முடியல. அவ்வளவு கொலைக்காரனா இருந்தான். அநேகரை கொலை செய்தான். அவன் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. யாரும் அவன் கிட்ட போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்துல தோனாவூர் அம்மையார் என்கிற ஒரு மிஷனரி போனார்கள். அந்த மகனை அந்த ஜம்புலிங்கத்தை சந்தித்து இயேசுவை பற்றி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பு உள்ளவர், அவர் எப்படி பாவியை நேசிக்கிறார். ஒரு பாவியை அழிக்க இயேசு வரல, ஒரு கெட்டவனை அழிக்க வரல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் இயேசு வந்தார் என்பது பாவியை அழிக்க வரல, பாவியை பரிசுத்தவானாய் மாற்ற வந்தார். இயேசுவை பற்றிய செய்தியை கேட்ட ஜம்புலிங்கத்தோட வாழ்க்கை மாறியது. ஜம்புலிங்கம் ஒரு நல்ல மனிதனாய் மாறினான். அவன் துப்பாக்கியை போட்டு சரணடைந்தான். அவன் வாழ்க்கை மாறியது. அவன் ஒரு நல்ல மனிதனாய் மாறினான். அதனால்தான் வேதம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மை உள்ளது மாத்திரம் இல்ல, எல்லாரும் அதை அங்கீகரிக்க கூடியது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. யாழ்ப்பாணத்தில் சுப்பிரமணியன் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு கொலை குற்றவாளி. அவன் தூக்கு தண்டனைக்காக அவன் சிறையில இருந்தான். அந்த சிறையில இருந்த அந்த ஜம்புலிங்கத்தை சந்தித்து, அந்த சுப்பிரமணியத்தை சந்தித்து, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார் என்று இயேசுவை பிரசங்கிக்கிறவருடைய பிள்ளைகள் போய் சொன்ன போது, என்னையும் ஒரு மனுஷன் என்று எண்ணி என்னிடத்தில் இவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த இயேசு யார் என்று அவன் கேட்டான். அவனுக்கு இயேசு யார் என்பதை பற்றி சொல்லப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, இயேசு யார், அவர் என்ன செய்வார் என்பதை இந்த பைபிள்ல படிக்கலாம் அப்படின்னு பைபிள்ல சுப்பிரமணியத்துக்கிட்ட கொடுத்தாங்க. சுப்பிரமணியம் கருத்தா இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். கண்களில் தாரை தாரையாய் தண்ணீர் வழிந்தது. அவன் வாழ்க்கை மாறியது. சுப்பிரமணியம் இயேசுனுடைய பிள்ளையாய் ஒரு புது மனிதனாய் மாறினான். அந்த சுப்பிரமணியம் முடிவாக அவன் மறைக்கிறதுக்கு முன்னால் ஒரு பாட்டை எழுதினாரு. அருமையான பாட்டு. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், அவர் உன்னையும் என்னையும் நேசிக்க நாம் செய்த தவம் என்னவோ என்று அவன் பாடினான். இன்னைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பாவிகளை நேசிக்கிறார், பாவிகளை மாற்றுகிறார், பாவிகளுடைய வாழ்க்கையை, அற்புதமான வாழ்க்கையை மாற்றுகிறார். கவலை நிறைந்த வாழ்க்கையை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையை, துக்கம் நிறைந்த வாழ்க்கையை, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட வார்த்தையை, பிரயோஜனமே இல்லைன்னு ஒருவேளை இந்த உலகம் உன்னை முத்திர குத்தி உன்னை தள்ளி இருக்கலாம். ஆனா உன்னை பிரயோஜனப்படுத்துகிற ஒரு தேவன் உன்னை நேசிக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு விஷயம் சொல்றேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையா? இது எல்லாரும் அங்கீகரிக்க கூடியதானா? உண்மை. இது எல்லாரும் அங்கீகரிக்க கூடியது. காரணம் என்ன? ரொம்ப நாளுக்கு முன்னால நம்ம நாட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற தமிழ் நடிகர், சினிமா நடிகர் இருந்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏவிஎம் ராஜன். இந்த ஏவிஎம் ராஜன் அவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி, பல கெட்ட பழக்கத்துக்கு, பாவத்துக்கு அடிமையாகி, வாழ்க்கையை தொலைத்து கடன்காரனாய் நின்று கண்ணீரில் துடித்து, இனி வாழ்வதில் அர்த்தம் இல்ல, என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக ஏவிஎம் ராஜன் அறையை எல்லாம் சாத்தி தூக்கிடும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். அவரோடு பேசுகிறார். உன் கடனை நான் மாற்றுவேன், நீ நாளையிலிருந்து கடன்காரன் இல்லை, உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என்ன நம்பர் சொன்னாரு. ஏவிஎம் ராஜன் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இடம் கொடுத்தார். தன் வாழ்க்கையை மாறியது. அன்றைக்கு அவர் இயேசுவினுடைய அடிமை என்கிற பெயரோடு கூட ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் பாவிகளை நேசிக்கிறவர். உலகத்தில் யாராலும் மாற்ற முடியாத பாவியை, உலகத்தில் யாராலும் தீர்க்க முடியாத கஷ்டத்தை, உலகத்தில் யாராலும் முடிக்க முடியாத பிரச்சனைகளை அவர் மேல விசுவாசம் வைத்து, அதான் பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவரோ, அவன் என்ன ஜாதியோ, என்ன மதமோ, எந்த நாட்டு மனுஷனோ, அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஒன்னே ஒண்ணுதான்
சொன்னாங்க, அவர் மேல விசுவாசம் வைக்கிறவன் எவனோ. The Bible says God so loved the world and he gave his only begotten son, and whosoever believeth in him should not perish but have everlasting life. The Bible clearly states that God so loved the world. இந்த உலகம், வெறுப்பு நிறைந்த இந்த உலகத்துல, கசப்பு நிறைந்த உலகத்துல, பகை நிறைந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல, இருள் நிறைந்த உலகத்தை ஆண்டவர் எவ்வளவாய் நேசிக்கிறார்னு பாருங்க. இந்த உலகத்துக்கு அவர் வரலாமா? வரணும்னா இந்த உலகத்தை அழிக்கத்தானே வந்திருக்கணும். ஆனா அழிக்க வரல, நம்மளெல்லாம் நல்லவங்களை ஆக்க வந்துட்டாரு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்னைக்கு நான் இங்க இருந்து ரோட்ல பேசுறேன்னா அதை நினைச்சுங்க, நான் ஏன் ரோட்ல நின்று இதை பிரசங்கம் பண்றேன். இவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களையும் வாழ்க்கையில மாற்றுவார். அவர் அவ்வளவு நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். நம்ம பாவம் செய்து வாழ்ந்தா நரகம் தான் போனோம். ஆனா நம்ம நரகம் போக கூடாது என்பதற்காக நம்மை படைத்த தேவன் நம்மை போல மனிதனாக இந்த பூமிக்கு வந்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு திரும்ப இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் போகும்போது சொல்லிட்டு போறாரு, இந்த செய்தியை உலகத்துல போய் எல்லாருக்கும் சொல்லுன்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வின்னா, இவங்க மட்டும் ஏங்க இப்படிதான் வந்து சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. சொல்றதுக்கு ரீசன் இருக்குதுங்க. சொல்றதுடைய ரீசன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பாவியை நேசிக்கிறார். பாவியுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அரசாங்கத்தால் மாற்ற முடியாத வாழ்க்கையை, உலக சமுதாயத்தால் மாற்ற முடியாத வாழ்க்கையை, உலகத்தில் யாராலும் மாற்ற முடியாத வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறார். போன வாரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கு, உன் கழுத்துல இருந்து பிரெயினுக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால நீ வழக்கமான காரியங்களை செய்ய முடியாது, நீ பேச முடியாது, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன். நான் சொன்னேன், ஒருவேளை நான் கண்ணை மூடுனா அவரோடு கூட இருப்பேன், கண்ணை திறந்தா அவருக்காக இங்க இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணாரு. மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. உங்க கழுத்துல அப்படிப்பட்ட அந்த நரம்பு ரத்த ஓட்டம் கிளாட் ஆனதுக்கான அறிகுறியே இல்லாம எல்லாமே மாறி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தேவனை தான் இன்னைக்கு நான் அறிவிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துல வந்தாருன்னா அது சும்மா கதை இல்லைங்க. இது ஏதோ புராண கதை அல்ல, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது சத்தியம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அதனாலதான் உங்களுக்கு சொல்றோம், ஒன்னும் இல்ல, அவரை நம்பினா போதும். God so loved the world and he gave his only begotten son. அவர் உங்களுக்காக தன்னையே தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார். Whosoever will believe in him, அவர் மேல விசுவாசம் வைக்கிறவன் எவனோ, ஒன்னும் இல்லங்க, அவரை நம்பினா போதுங்க. நீ யாரா இருந்தாலும் நீங்க அவர் மேல நம்பிக்கை வைத்தால் அவன் கெட்டு போகாமல் எந்த விதத்திலும் கெட்டு போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கை சூப்பர் ஆயிடும். அதுதான் உண்மை. கிறிஸ்துமஸ்னா இயேசு பிறந்தார்னா எதுக்கு இயேசு பிறந்தார்? சும்மா கேக் சாப்பிட்டு ட்ரெஸ் போட்டு விளையாடுறதுக்கு இல்லைங்க. இந்த நல்ல செய்தி உலகத்துக்கே போகணும்னு அவர் சொன்னார். நீங்க போய் உலகம் முழுதும் இந்த செய்தியை சொல்லுங்க. இதை கேட்டு நம்புகிறவருடைய வாழ்க்கை மாறணும். அதை மாற்ற வல்லமை என்கிட்ட இருக்குது. நீ சொல்ல வேண்டியது உன் கடமை, மாற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னாரு. நான் சொல்றேங்க, இதை நம்பி பாருங்க, வாழ்க்கை மாறும். இன்னைக்கு ஒரு சில பாடலை உங்களுக்காக பாட போறோம். அங்காங்க இந்த வார்த்தையை கேட்டவங்க இன்னைக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கணும், அவர் உதவி உங்களுக்கு வேணும்னா இங்க வாங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், உங்களுக்கு கைப்பிரதி கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க உங்களுக்கு கேக் வழங்குகிறோம். இயேசு பிறந்தார் என்பது ஒரு இனிமையான செய்தி, இனிப்போடு கொண்டாடுகிறோம். ப்ளீஸ் கம் and celebrate with us. Christ loves you so much. He's a good God. He will change your life like anything. Nobody can change your life but Jesus. ஒரு பாடலை இப்பொழுது பாடுவோம்.
அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கடைசியாக ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவை இருக்குமானால் இங்க வாங்க, நாங்க ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு முடிவு காலத்தை கற்றுக் கொண்டு வருவார். இப்பொழுது நம்ம எங்கள் மத்தியில் இருக்கிற ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்தார். ஹalleluya.